நான்காவது சுற்று முடிவிலும் மோடி தொடர்ந்து பின்னடைவு சந்தித்து வருகிறார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட இந்தியா கூட்டணி வேட்பாளர் அஜய் ராய் தொடர்ந்து நான்காவது சுற்று முடிவிலும் கூட முன்னணி வகித்து வருகிறார். பாஜகவின் கோட்டை உத்தரப்பிரதேசம் என்றாலே பாஜக தான். பாஜகவுடைய ஆணிவர் உத்தரப்பிரதேசம். பாஜகவின் முகம் என்றால் மோடி, மோடி என்றால் பாஜக என்றெல்லாம் பேசப்பட்ட நிலையில் மோடி பின்னடைவு சந்தித்திருக்கிறார் என்பதை மோடியே அந்த தொகுதி மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இந்த தேர்தல் முடிவானது நமக்கு காண்பிக்கின்றது. நான்காவது சுற்று முடிவிலும் கூட மோடி தொடர்ந்து பின்னடைவு. அதே சமயத்தில் ரேபரேலி மற்றும் வயநாடு ஆகிய 2 தொகுதியிலும் ராகுல் காந்தி முன்னிலை வகித்து வருகிறார். அதே போன்று அமேதி தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானி பின்னடைவு. அமேதி தொகுதியில் கடந்த முறை ராகுல் காந்தி எதிர்த்து அவர் போட்டியிட்டார். ராகுல் காந்தி அப்போது தோல்வியடைந்தார். அதற்கு பிறகு அவர் தொகுதியை மாற்றி ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டார். ஆனால் தற்போது அவர் ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியில் முன்னிலை வகித்து வருகிறார். மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி பின்னணி சந்தித்து வருகிறார்கள். மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில் அங்கு இருக்கக்கூடிய தொகுதியில் பாஜக பின்னடைவு. 48 தொகுதிகள் மகாராஷ்டிராவில் உள்ளன. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 48 தொகுதிகளில் பாஜக கூட்டணி பின்னடைவு சந்தித்து வருகிறார்கள். மகாராஷ்டிரா அரசியல் ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அரசியலாக பார்க்கப்பட்டது. அங்கு மிகப்பெரிய கட்சியாக, மாநில கட்சியாக பார்க்கப்பட்ட சிவசேனா இரண்டாக உடைக்கப்பட்ட உத்தவ் தாக்கரே தலைமையில் ஒன்றும், அதே போன்று ஏக்நாத் சிண்டே தலைமையில் ஒரு சிவசேனாவும் செயல்பட்டன. அப்போது ஏக்நாத் சிண்டே பாஜகவோடு இணைந்தார். அவருக்கு முக்கிய பதவி பொறுப்பு பாஜக தரப்பில் வழங்கப்பட்டது. அப்போது மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கிறது என்பதை மெய்ப்பிக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சிக்கு பார்க்கப்பட்டது. மகாராஷ்டிரா மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்கள்? உத்தவ் தாக்கரே ஏற்றுக்கொள்கிறார்களா? ஏக்நாத் சிண்டேவை ஏற்றுக்கொள்கிறார்களா? எந்த சிவசேனா மக்கள் ஏற்றுக்கொள்ளும் சிவசேனா என்ற எதிர்பார்ப்பெல்லாம் மகாராஷ்டிராவில் தேர்தல் அரசியல் களம் ஏற்படுத்தியது. ஆனால் தற்போது முடிவின்படி உத்தவ் தாக்கரே சிவசேனாவையே மக்கள் ஏற்றுக்கொள்ள இருப்பதாகவே தற்போது முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனாவுக்கு அங்கு மக்கள் செல்வாக்கு இல்லை என்பதுதான் இந்த முடிவுகள் காண்பிக்கிறது. என்றால் அதை மெய்ப்பிக்கும் வகையிலாக பாஜக தொடர்ந்து மகாராஷ்டிராவில் பின்னடைவு சந்தித்து வருகிறார்கள்.